பண்ணொலி பொங்கிடும் கீதம் பட்ட மரங்கள் தளிர்க்கும் கீதம் பண்ணொலி பொங்கிடும் கீதம் இன்னும் அப்படி பக்கத்துல போனீங்கன்னா நல்லா தெரியும்ல. ஆக்சுவலா இந்த டிஸ்டன்ஸ் நல்லா இருக்கு சார். இந்த பாரு, டியூட்டிக்கு சேர்ந்த உடனே உன் லூட்டி ஆரம்பிச்சியா? அவங்க தான் பொழுது போகலன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இங்க என்ன வேலை? போய் வேலையை பாரு. என்ன பொழுது போலன்னு ஆடுறாங்கன்ற? பரதத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? முத்திரையை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த பாரு, இந்த விரல் வித்த காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, புரியுதா? முத்திரை என்ன உனக்கு என்னன்னு தெரியுமா? ஸ்டாம்ப் பேப்பர்ல குத்துற முத்திரை நினைச்சியா? என்ன தெரியும் உனக்கு முத்திரையை பத்தி? எங்க காட்டு பாப்பா. பதாக, திரிப்பதாக, அர்த்தபதாக, கத்திரிமுக, மயூர, அர்த்தச்சந்திர, ஹராலா, சுகதுண்டா, முஷ்டி, சிகரா, கபித்தா, கடகாமுடி, சூஷி, சந்திரகலா, பத்மகோஷா, மிருகசிரிஷா, சர்ப்பசிரிஷா, சிம்மமுகா. எப்படி? ஒத்துக்கிறேன், நீ ஒரு விரல் வித்த காரங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒரு கை மேட்டருக்கு எப்படி ஆடுறியே? இன்னும் 2 கை மேட்டர்லாம் இருக்கு. பகரியா? கர்ப்ப புருஷா பகரியா? பக்கிட்டனா யார் இவரு? துபாய் பார்ட்டிமா, ஐயாவை காப்பாத்துனான்ல இவன் தான் புது டிரைவர். பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியல. நல்லா ஓட்டுவான் சொன்னா. Well, nice meeting you. I'm Priya. என்னம்மா டிரைவர் பைல்ட்ட போய் கையை கொடுத்துட்டு இருக்கீங்க? அவனுக்கு தான் ஜாக்கம் குளிக்கினே இருக்கான். எடுங்கம்மா, அம்மா பார்த்தா என்ன நினைக்கும்? போங்க. சாரி. அவன் கிடக்குறான், விடுங்க. ஆனா இந்த கண்ட நடையில பக்தி பாவத்தை இவ்ளோ அழகா அபிநயத்தோட யாராலையுமே பண்ண முடியாது. Oh really? I like you. I like you too. No. இத பார், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஓவர் ஸ்பீட் உடம்புக்காக ஜாக்கிரதை. கண்ட நடைங்கறான், கண்ட நடைங்க. ஏண்டா பப்பர் கேன் விழுந்து கிடக்குறானே, கையை கொடுத்து தூக்கி விடலாம்ல. நல்ல டிரைவர் சார், தொட்ட மாட்டீங்கல்ல. ஹலோ, ரொம்ப நாளைக்கு இந்த வீட்ல இருக்க மாட்டீங்க போல இருக்கே. பார்க்க தானே போறீங்க. சாமி போய் வாங்க. வேற ஏதாவது வேணுமா? அது திருப்பதி மாதிரி இவ்வளவு கூட்டமா இருக்கு. இத்தனை பேரா வேலை செய்றாங்க. இங்க நீ மட்டும்தான் வேலைக்காரன், அவங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. யார் அது? டிரைவர் சார். ஓ, அண்ணனை காப்பாத்துறது இவர் தானா? வெறும் டிரைவர் தானா இல்ல வீட்டு வேலை எல்லாம் சொல்லலாமா? எல்லா வேலையும் பாப்போமா. இனிமே இது என் வீடு மாதிரி. பூஜைக்கு நாடி எடுத்து எல்லாரும் வாங்கோ. அண்ணா என்ன பூஜை? இந்த பெரியப்பாக்கு குணமாயிடுச்சுல, அதான் குலசாமிக்கு ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம். நடக்கட்டும். ரேஷ்மா, ஸ்டோர் ரூம்ல போய் தேங்காய் எடுத்துட்டு வா. ஓகே. ரேஷ்மா, நீ எதுக்கு போற? அதுக்கு தான் ஆள் இருக்குல்ல. சீக்கிரம் போயிட்டு வாங்க, வெயிட் பண்றேன். நானு ஸ்டோர் ரூம்ல போய் தேங்காய் எடுத்துட்டு வான்னு ஐப்ரோல அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்க. நின்னுகிட்டு இருக்க, போ. ஸ்டோர் ரூமுக்கு வழி எங்கன்னு சொன்னா போக முடியும். மதுரைக்கு வழி வாயில, போ. கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு. ஸ்டோர் ரூம்னா பெட்ரூம் இருக்கு. தெரியல, இந்த பக்கம் இருக்குமோ?
Time to start my diet. தேங்க்ஸ். டேய் யார் நீ? அம்மா! ஐயோ என்னாச்சு இல்லையே பாப்பா போடுற சத்தத்தை பார்த்து அந்த டிரைவர் போய் தேங்காய்க்கு பதிலா வேற எங்கேயோ கை வச்சிருப்பான் போல. யோ பக்கெட், இவன் ரூம்குள்ள வந்தா. என் ரூம்ல இவனுக்கு என்ன வேலை? டேய் உன்னை ஸ்டோர் ரூம் தானே போச்சானே. நீங்க தான் கை இப்படி காட்டுனீங்க, அதான் போனேன். சாமி மேல இருக்குன்னா ஒரேடியா மேல போறியா? சொல்லுங்கம்மா என்ன பண்ண? நான் குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாம பின்னாடி வந்து ஜிப் போட்டு விடுறா. ஐயோ என்னென்ன பார்த்தானோ தெரியலையேடி. ஏய் சுமாரி, பக்கெட் முதல்ல பனிஷ் பண்ணு. இப்போ உன்னை என்ன பண்ற பாருங்க. யோ நான் என்ன கழட்டியா விட்டேன், கஷ்டப்படுறாங்களேன்னு போட்டு விட்டேன். நல்லது பண்ணா கூட தப்புன்னா சரி ஓகேங்க, நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன். எப்படி? இப்படிதான். என்ன ஷோரூம் ஓபன் பண்ற மாதிரி பண்றான்?